வணக்கம். 29/4/2024 முக்கிய செய்திகள். 600 கோடி ரூபாய் போதைப் பொருள் குஜராத்தில் பறிமுதல். 14 பாகிஸ்தானியர்கள் கைது. போதைப் பொருள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் புழங்கி கிடக்கிறதே, இதை என்னவென்று சொல்வது? சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயில் பூம்பொழில் நகர் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்த அந்தரத்தில் தொங்கிய குழந்தை மீட்கப்பட்டது. மகிழ்ச்சியான செய்தி. கர்நாடகாவில் வறட்சிக்கு குறைவான நிவாரண நிதி அறிவித்ததாக மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் போராட்டம். செய்தது சரிதான். ஆனால் தமிழகத்திலும் நிதி குறைவாக மத்திய அரசு கொடுத்ததற்கு இங்குள்ள காங்கிரஸ் ஏன் போராட்டம் செய்யவில்லை? அந்த காங்கிரஸ் வேறா, இந்த காங்கிரஸ் வேறா? என்ன சொல்வது இதை? தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரி சாலை எல்ஐசி காலனியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் ரேவதி தம்பதியின் மகள் இனியா, வயது 10, 5ஆம் வகுப்பு படிக்கும் இந்த சிறுமி ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார். பாராட்ட வேண்டிய விஷயம் அல்லவா? மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து அழைப்பு. விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது. மகிழ்ச்சியான செய்தி அல்லவா? இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.